தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீட் மறுதேர்வில் மோசடி அச்சம் காரணமாக சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் மத்திய படையினரை பயன்படுத்தி தேர்வை நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. நீட் மறுதேர்வை நடத்த கல்வித்துறையை நம்பாத அரசு பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் மறுதேர்வினை நடத்துவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பெரும் மோசடிகள் அரங்கேறியதை தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ இதுவரை 13 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வில் மோசடி நடைபெறாமல் தடுக்க ஒன்றிய அமைச்சரவை செயலாளர் சோமநாதன் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மீண்டும் யாராவது மோசடிகளில் ஈடுபட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள், ஒன்றிய அரசு துறை செயலாளர்கள் பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்த வினாத்தாள், OMR விடைத்தாள்களை கையாள்வதற்கு சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் ஆகிய மத்திய படைகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள்களை அகமதாபாத், ஹைதராபாத் ஆகிய நகரங்களிலிருந்து 551 தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல விமானப்படை ஹெலிகாப்டர்கள், மத்திய படை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 19ஆம் தேதிக்கு முன்னதாக கேள்வித்தாள்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு சென்று பாதுகாக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் தாங்கிய மத்திய படையினர் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு பணிகளில் நியமிக்க உள்துறை அமைச்சகம் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வினை நடத்த கல்வித்துறையை நம்பாத அரசு பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் மறுதேர்வினை நடத்துகிறது. நீட் மறுதேர்வில் மோசடி அச்சம் காரணமாக சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் மத்திய படையினரை பயன்படுத்தி தேர்வை நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. நீட் மறுதேர்வை நடத்த கல்வித்துறையை நம்பாத அரசு பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் மறுதேர்வினை நடத்துவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பெரும் மோசடிகள் அரங்கேறியதை தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ இதுவரை 13 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இதனிடையே வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வில் மோசடி நடைபெறாமல் தடுக்க ஒன்றிய அமைச்சரவை செயலாளர் சோமநாதன் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. மீண்டும் யாராவது மோசடிகளில் ஈடுபட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள், ஒன்றிய அரசு துறை செயலாளர்கள் பலர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்த வினாத்தாள், OMR விடைத்தாள்களை கையாள்வதற்கு சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் ஆகிய மத்திய படைகளை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள்களை அகமதாபாத், ஹைதராபாத் ஆகிய நகரங்களிலிருந்து 551 தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல விமானப்படை ஹெலிகாப்டர்கள், மத்திய படை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 19ஆம் தேதிக்கு முன்னதாக கேள்வித்தாள்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு சென்று பாதுகாக்க ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆயுதங்கள் தாங்கிய மத்திய படையினர் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு பணிகளில் நியமிக்க உள்துறை அமைச்சகம் மூலம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீட் மறுதேர்வினை நடத்த கல்வித்துறையை நம்பாத அரசு பிரதமர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பில் மறுதேர்வினை நடத்துகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.